அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் டிஷ், அதாவது இது ஒரு ரைஸ் கலந்த சாதம், தேங்காய் பால் பிரியாணி. இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம இன்கிரீடியன்ஸ் என்னென்ன எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுட்டு செஞ்சோம்னா ஒரு 10-15 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி எங்க ஹாரிஸ் கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரியாணி செய்யறதுக்கு பச்சரிசி இத ஒரு ஆழாக்கு, இந்த ஆழாக்கால ஒரு ஆழாக்கு எடுத்து இந்த அரிசியை நல்லா அலம்பிட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இத பாசுமதி ரைஸ் வச்சு கூட செய்யலாம், நல்லா இருக்கும். இப்போ நான் பச்சரிசி வச்சு செய்ய போறேன். இந்த தேங்காய் பால் பிரியாணிக்கு மெயினான இன்கிரீடியன்ட் தேங்காய் பால். தேங்காயை ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிட்டு, இதால ஒரு அழாக்கு அரிசி எடுத்திருக்கோம்னா இந்த தேங்காய் பால் 2 அழாக்கு எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும், வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற நெய்யிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் நெய்யை இதில் விடணும். விட்டுட்டு நாம கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற இந்த அரிசியை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அரிசிய நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. நாம இப்போ எடுத்து வச்சிருக்கிற நெய்யில 2 ஸ்பூன் எடுத்து இதை போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுடணும். இந்த 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, லவங்கம், 4 ஏலக்காய், இதெல்லாம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ நாம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை இதுல போட்டு நல்லா வதக்கணும். இதை நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம இப்படி நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம இந்த எல்லா காய்கறியும் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு இந்த காய்கறி எல்லாம் சாப்பிடுவாங்க. அது நல்ல ஊட்டச்சத்தும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கும் நல்ல ஊட்டச்சத்துலாம் கிடைக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ இந்த காய்கறியை நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதெல்லாம் வதக்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு இப்படி மாற்றிடலாம். காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பாலை இதில் சேர்க்கணும்.
இது நல்லா கொதிக்கணும். இந்த தேங்காய் பால் கறிகாலாம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து அப்புறம் நாம வறுத்து வச்சிருக்கிற அந்த அரிசியும் சேர்த்து கலரணும். குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். ஏன்னா இது அடிப்பிடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யணும். சத்தம் அடங்கி இந்த வெயிட் இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். கமகமான நல்ல வாசனையா இருக்கு தேங்காய் பால் பிரியாணி. இத இப்படி லேசா கலரி விடலாம். இந்த சாதம் எல்லாம் உடையாத மாதிரி லேசா இப்படி கலந்து விட்டுருணும். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதுல சேர்த்துடணும். சூடான சுவையான தேங்காய் பால் பிரியாணி ரெடி. இதுக்கு சைட் டிஷ் ரைத்தா. இன்னைக்கு நான் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு சைட் டிஷ். இல்லைன்னா இதோட ஒரு குருமாவும் செஞ்சு அதையும் தொட்டுக்கலாம் இதோட.